வணக்கம். யூஜிடிஆர்பியில் 2வது யூனிட்டில் முகலாய பேரரசுங்கிறத பற்றி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசில் அதுவும் குறிப்பாக அக்பரை பற்றி வினா இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரு இதை வரலையும் எது இல்லைன்னு தான் சொல்லலாம். அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது அக்பரோட பாடம். ஸோ அடிமை வர்த்தக முறையை ஒழித்து காட்டினார் 1562. ஜிசியா வரி நீக்கியவர் இவர் தான் 1563. அரசின் செலவிலேயே ஹஜ் பயணம் செல்ல அனுமதி அளித்த முதல் மன்னர் யாருனாலும் அக்பர் தான் செஞ்சுருக்காரு. மான்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர் 1570 செஞ்சுருக்காரு. மான்சப்தார்கள் 33 வகையினராக பிரிக்கப்பட்டு இருந்தனர் அக்பருடைய காலத்தில். தாகசாலா முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா அக்பர் தான் 1580. இபாத்கானா என்ற வழிபாட்டு கட்டிடத்தை கட்டியவர் யாருனாலும் அக்பர் தான் கட்டியிருக்காரு 1575 ஃபதேபூர் சிக்ரியில். தீன் இலாஹி என்ற புதிய சமயத்தை அறிமுகம் செய்தவர் அக்பர் தான் 1582. இந்த தீன் இலாஹி சமயத்தில் மொத்தம் 18 பேர் தான் இதில் சேர்ந்துருந்தாங்க. அதில் ஒரு நபர் யாருன்னா பீர்பால் ஒருவரும். ஃபதேபூர் சிக்ரி என்ற நகரை உருவாக்குனது யாருன்னா அக்பர் தான் உருவாக்கியிருக்கிறாரு 1575. அக்பரின் பேரரசு 15 சுபாக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. எப்படி ஷெர்ஷா 47 சர்க்கார்களாக பிரிச்சிருந்தாரோ அதே போல் இவர் 15 சுபாக்களாக பிரிச்சிருந்திருக்காரு. இவரின் வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னா ராஜா தோடர்மால் என்பது தான் இவருடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. நிலங்களை அளக்க ஜாரிப் என்ற அளவுகோலை அறிமுகம் செய்தவர் யாருன்னா அக்பர். அக்பர் காலத்தில் அறிமுகமான அறிஞர்கள் யாருன்னா அபுல் பாசல், அபுல் பைசி, துளசிதாசர். தீனிலாகி சமயத்தில் மொத்தம் எத்தனை பேர் சேர்ந்திருந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பேர்கள் சேர்ந்திருந்தார்கள். இதில் 15ன்னு இருக்குது. 18 நபர்கள் இதில் சேர்ந்திருந்தாங்க. அதில் 15 நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராஜபுத்திரர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தான் 15 நபர்கள் இதில் சேர்ந்துருந்தாங்க. கல்வியறிவு அற்ற முகலாய மன்னர் யாருன்னா அக்பர் தான். சிகப்பு நிற கட்டிடங்களை அறிமுகம் செய்தவர் யாருனாலும் அக்பர் தான். நன்றி.